வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக ரோஹித அபேகுணவர்தன நியமனம். பதவியிலிருந்து நீக்குவதற்கு சதித்திட்டம் தீட்டப்படுவதாக பொதுநீதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா குற்றச்சாட்டு. ரணில் மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை எனில் மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சியடைந்து போராட்டம் வெடிக்கும் என ரவி கருணாநாயக்க எதிர்ப்பு கூறல். மோடியின் பதவியேற்பு திகதியில் மாற்றம். புதுடில்லி செல்லும் ரணில் முக்கிய பேச்சுக்களில் ஈடுபடுவார் என்று தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். 2030 ஆண்டளவில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போட்டி விவசாயத்தை நோக்கிச் செல்ல வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டம் இடம்பெற்றது. நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 26 பிரதேச செயலகங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலகத்திற்கும் 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் முன்னோடி திட்டத்தின் தற்போதைய முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையினையும் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டது. நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஏற்றுமதி சந்தைக்கான பொருட்களை போட்டித்தன்மையுடன் வழங்குவதும் அதன் மூலம் ஏற்றுமதி சந்தையை வெல்வதும் அந்நிய செலாவணி மற்றும் விவசாய பொருளாதாரத்தை அதிகரிப்பதும் இந்த திட்டத்தின் ஊடாக எதிர்பார்க்கப்படும் இலக்குகளாகும். அந்த இலக்குகளை அடைவதற்காக குரங்குகள் மற்றும் காட்டு ஜானைகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்கள் மற்றும் அறுவடைக்கு பின்னர் ஏற்படும் சேதங்களை குறைப்பதற்கு பொருத்தமான பொறிமுறையை தயாரிப்பது குறித்தும் வெகுவாக ஆராயப்பட்டது. எதிர்கால ஏற்றுமதி சந்தையில் போட்டியை எதிர்கொள்வதற்கு நவீன தொழில்நுட்பம் இன்றியமையாதது எனவும் விவசாய நிலங்களுக்கு தேவையான உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் தலையீடு தேவை எனவும் கலந்துரையாடலில் கலந்து கொண்ட தனியார் துறை பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இலங்கை எனும் தனித்துவத்துடன் கூடிய பொருட்களை சர்வதேச சந்தைக்கு ஏற்றுமதி செய்வதற்கு தற்போதுள்ள தடைகளை நீக்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலையீடு செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஒருங்கிணைப்பாளராக ரோஹித அபேகுணவர்தன நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறைவேற்று சபையும் அரசியல் சபையும் இன்றைய தினம் கூடிய போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்புக்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளது. முதல் விடயம் கட்சியின் எதிர்கால திட்டங்கள், குறிப்பாக தேர்தல் வருகின்றது. அந்த செயற்பாடுகளை வலுவாக முன்னெடுப்பதற்கு ஒரு வலுவான தலைமைத்துவம் தேவைப்பட்டது. அதற்கேற்ப கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்ற புதிய பதவியே கட்சியின் அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அந்த பதவிக்கு ரோஹித அபேகுணவர்தவின் பெயரை நிறைவேற்று சபை ஏகமனதாக அங்கீகரித்துள்ளது எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று முதல் அவர் கட்சியின் அதிகாரப்பூர்வ குழு உறுப்பினராக மட்டுமல்லாமல் தேசிய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுகின்றார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ரோஹித அபேகுணவர்தன கோப் குழுவின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார். எனினும் அவரது நியமனத்தை ஏற்காத உறுப்பினர்கள் அதிலிருந்து விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னை பதவியிலிருந்து நீக்குவதற்கான மோசடி நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக பொதுநிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷ டி சில்வா குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது அவர் இவ்வாறு குற்றம் சுமத்தினார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், என்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு பொதுநிதி தொடர்பான குழு உறுப்பினர்களிடமிருந்து கையெழுத்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. எனினும் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் நான் பதவி விலகுவதற்கு தயாராக உள்ளேன் என்றார். பொதுநிதி தொடர்பான குழுவின் தலைவராக நான் கடமையாற்றிய போது பல்வேறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. COPF மதிப்பு கூட்டப்பட்ட வரி மீது வைத்திருக்கும் நிலைப்பாட்டை பின்பற்றியதால் நான் நீக்கப்பட்டேன். அத்துடன் சீனி ஊழல் தொடர்பான உண்மைகளை வெளிப்படுத்தி செலுத்தும் வரியினை 24% குறைக்கும் திட்டத்தை கொண்டுவர முடிந்தது. மேலும் பொதுநிதி தொடர்பான குழுவுடன் தொடர்புடைய பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க தனிப்பட்ட நிதியை பயன்படுத்த வேண்டும் என்றார். இந்த பிரச்சனைகள் காரணமாக என் அழுத்தம் அதிகரித்து நான் மரணிக்க நேரிடும் என்பதோடு நான் பதற்றத்தில் உள்ளேன் என்றும் ஹர்ஷ டி சில்வா ஆதங்கம் வெளியிட்டுள்ளார். இலங்கையின் தற்போதைய நிலைமையில் நாட்டை ஆளக்கூடிய ஒரே தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே என்றும் அவர் ஆட்சியில் தொடர வேண்டும் என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரவி கருணாநாயக்க குறிப்பிட்டார். இந்த விடயம் தொடர்பாக தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில், அறக்கலைய போராட்டத்தின் விளைவாகவே ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றார். எனினும் அவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் நிலையில் தான் நாடு முன்னேறி செல்லும். மாறாக அவர் இல்லையில் மீண்டும் பொருளாதாரம் படுவீழ்ச்சி அடையும் என்பதோடு மீண்டும் அறக்கலைய போராட்டம் வெடிக்கும். எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அவரை சகல தரப்பினரும் இணைந்து வெற்றியடைய செய்ய வேண்டும். இதன் மூலம் சர்வதேசமும் எமது நாட்டுக்கு உதவிகளை வழங்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பித்தான் சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு நிதி உதவிகளை வழங்குகிறது என்பதை நாட்டில் உள்ள அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்.
இலங்கையில் தமது திட்ட அளவுருக்களுடன் ஒத்துப்போகும் வெளி வணிக கணலாளர்களுடன் விரைவில் ஒப்பந்தங்கள் எட்டப்படும் என பலமான எதிர்பார்ப்பை சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் ஜூன் 12ஆம் தேதி செயற்குழு ஒன்று கூடி இலங்கை தொடர்பான 2வது மீளாய்வு தொடர்பாக கலந்துரையாடும் என்று சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாளர் திணைக்களத்தின் பணிப்பாளர் ஜூலி ஹொசாக் தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதார கொள்கை சீர்திருத்தங்கள் நம்பிக்கைக்குரிய முடிவுகளை காட்டுவதாக அவர் கூறியுள்ளார். குறிப்பிடத்தக்க சாதனைகளில் விரைவான பணவீக்கம், வலுவான இருப்பு சேர்ப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் ஊக்கமளிக்கும் அறிகுறிகள் என்பன அடங்கும் என்றும் இவை அனைத்தும் நிதி ஸ்திரத்தன்மையினை பராமரிக்கிறது என்றும் ஜூலி ஹொசாக் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடன் மறுசீரமைப்பின் அடுத்த படிகளாக வெளிப்புற வணிக கடன் வழங்குநர்களுடன் பேச்சுவார்த்தைகளை முடிப்பது மற்றும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுடன் கொள்கை அடிப்படையில் ஒப்பந்தங்களை செயல்படுத்துவது என்பவையே எஞ்சியுள்ளது என்றும் ஜூலி ஹொசாக் தெரிவித்துள்ளார். நான் ஜனாதிபதியாக தெரிவானால் இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க தயாராக இருக்கிறேன் என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எனக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம். சிங்கள மக்கள் மாத்திரமின்றி பெரும்பாலான தமிழ் முஸ்லிம் மக்களும் எனக்காக ஆணையை வழங்குவார்கள். நான் ஜனாதிபதியாக பதவியேற்றவுடன் தற்போதைய நாடாளுமன்றத்தை கலைத்து விடுவேன். தேர்தல் மூலம் புதிய நாடாளுமன்றம் அமையும். ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலான கூட்டணியை ஆட்சியமைக்கும். புதிய அரசமைப்பை கொண்டு வந்து இலங்கையின் இறையாண்மையை பாதிக்காத வகையில் தமிழ் மக்கள் விரும்பும் தீர்வை வழங்க நான் தயாராக இருக்கிறேன். இதற்கு புதிய நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் ஆளும் எதிரணி உறுப்பினர்கள் ஆதரவு வழங்குவார்கள் என்றும் நம்புகின்றேன். எமது அரசியல் இனவாதம் மதவாதம் என்ற ரீதியில் நாட்டில் மீண்டும் பிரச்சனைகள் ஏற்பட இடமளிக்க மாட்டேன். கடந்த காலங்களில் இனவாதத்தாலும் மதவாதத்தாலும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டார்கள். அந்த நிலைமை இனியும் வேண்டாம். அனைவரும் ஒரே நாட்டு மக்கள், ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்திய மக்களவைத் தேர்தலில் 293 இடங்களை பெற்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மத்தியில் ஆட்சியமைக்க அனைத்து ஏற்பாடுகளை செய்து வருகிறது. மக்களவைத் தேர்தல் முடிவுகள் கடந்த 4ஆம் தேதி வெளியிடப்பட்டன. மொத்தமுள்ள 543 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்பதால் கூட்டணி ஆட்சியை அமைக்கும் நிலையில் ஜூன் 9ஆம் தேதி மாலை 6 மணிக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் எளிய விழாவில் பாஜக கூட்டணி அரசு பதவியேற்க உள்ளது. இந்த நிலையில் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க நாளை மறுதினம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்திய தலைநகர் புதுடில்லிக்கு செல்ல உள்ளார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளும் ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் மோடி உட்பட பாஜக அரசின் உயர்மட்ட தலைவர்களோடு முக்கிய கலந்துரையாடல்களை நடாத்த உள்ளதாக தெரிய வருகிறது. கடந்த காலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுக்கள் மற்றும் எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளின் பிரகாரம் முன்னெடுக்க இருந்த திட்டங்களை விரைவுபடுத்தும் கோரிக்கையினை ரணில் விக்ரமசிங்கே மோடியிடம் முன்வைக்க உள்ளார். குறிப்பாக இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலத்தொடர்பை உருவாக்கும் பாலத்தை அமைக்கும் திட்டத்தை விரைவுபடுத்துவது குறித்தும் ரணில் விக்ரமசிங்கே மோடியிடம் கலந்துரையாட உள்ளதாக அரசாங்க உயர்மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோன்று மோடியை இலங்கைக்கு வருமாறு ரணில் அழைப்பு விடுக்க உள்ளதாகவும் தெரிய வருகிறது.